Exercise 7.3 second sum. Using Rolle's theorem, determine the value of x at which the tangent is parallel to x-axis for the following function. And ஒரு function கொடுத்திருக்காங்க. First Rolle's theorem verification பண்ணனும்னா அதுக்கு மூணு conditions இருக்கு. First condition என்ன அப்படினா f of x வந்து continuous இல்லையாங்கறத செக் பண்ணனும். Continuousனா ஒரு graph இருக்குன்னா சின்ன graph சின்னோண்டு ஏரியாவா இருந்தாலும் பரவாயில்லை, பெரிய சைஸ் ஏரியாவா இருந்தாலும் பரவாயில்லை, எப்படி வேணாலும் இருக்கலாம். அதில் ஆனால் விட்டு போகாமல் என்ன செய்யணும், கண்டினியூஸாக வேவோடையே போயிட்டே இருக்கணும். இப்படி கேப்லாம் விட்டுலாம் போகாமல் கண்டினியூஸாக இருக்கணும். அதுதான் கண்டினியூஸ்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அதாவது என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த டினாமினேட்டர் வந்து 0 ஆகக்கூடாது. இந்த எக்ஸ்ட்ரீம் வேல்யூஸ் ஆர் இந்த இங்கே கொடுத்துருக்க இன்டர்வலில் உள்ள எல்லா வேல்யூஸும் சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கும்போது இந்த டினாமினேட்டர் 0 ஆகக்கூடாது. ஆர் என்ன சொல்லலாம், எஃப் ஆஃப் எக்ஸ் அந்த ஃபங்க்ஷன் வந்து இன்ஃபினிட்டிக்கு போயிடக்கூடாது. அப்படி இருந்தது அப்படின்னா அது கண்டினியூஸ்னு சொல்லலாம். இப்போ பாருங்கள், இந்த லிமிட்ஸை கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். சப்போஸ் -1 கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணுறேன்னா என்ன ஆகும், -1 + 2ங்கிறது 1ன்னு ஆகிடும். அப்போ டினாமினேட்டர் 0 வரல. 6 கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 6 + 2 8. அப்போ இடையில வேறு ஏதாவது நம்பர் 2 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 2 + 2 4. அப்போ எந்த நம்பர் சப்ஸ்டியூட் பண்ணாலும் நம்மளுக்கு ஆன்சர் டினாமினேட்டரில் என்ன வரல, 0 வரல. அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் கண்டினியூஸ். எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் கண்டினியூஸ் இன் க்ளோஸ்ட் இன்டர்வல். ஏன்னா எக்ஸ்ட்ரீம் லிமிட்ஸை எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணாலும் நம்மளுக்கு என்ன ஆகலை, எதுலேயுமே டினாமினேட்டர் 0 வரல. நெக்ஸ்ட் என்ன கண்டிஷன், எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து டிஃப்ரென்ஷியபிளாக இல்லையாங்கிறத பார்க்கணும். அதாவது இந்த எண்ட் பாயிண்ட் இருக்கு இல்லையா, அந்த எண்ட் பாயிண்ட்டை தவிர்த்து மீதி எல்லா இடத்துலையும் நம்மளால் ஒரு டேஞ்சன்ட் வரைய முடியணும். அப்படி இருந்ததுன்னா அது என்னது, நம்ம டிஃப்ரென்ஷியபிள். ஒரே ஒரு டேஞ்சன்ட் தான் வரையணும். அட் அ பாயிண்ட் ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிட்டோம்னா அந்த ஒரு பாயிண்டில் ஒரு டேஞ்சன்ட் தான் வரையணும். அப்போ எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா அங்கே மோர் தென் 1 வரைய முடியும் இல்லையா, அதனால் அந்த பாயிண்ட்டை மட்டும் விட்டுட்டு மீதி இருக்கிற எல்லா வேல்யூஸும் எடுத்துக்கணும். அந்த இடத்துல எல்லாமே என்ன செய்ய முடியும், ஒரு டேஞ்சன்ட் கண்டிப்பாக நம்மளால் வரைய முடியும். அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் டிஃப்ரென்ஷியபிள் இன் ஓப்பன் இன்டர்வல். ஏன்னா அந்த எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட்ஸில் நம்மளால் மோர் தென் 1 டேஞ்சன்ட் வரைய முடியும். அதனால் தேர்ட் கண்டிஷன் என்ன அப்படின்னா, எஃப் ஆஃப் அந்த எக்ஸ்ட்ரீம் லிமிட்ஸை கொண்டு போய் இதில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது அது ரெண்டுத்தினுடைய ஆன்சரும் ஒன்றா வரணும். இப்போ சப்போஸ் எஃப் ஆஃப் -1 சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஸோ -1 ஸ்கொயர் -2 இன்ட்டு -1. இந்த எஃப் ஆஃப் எக்ஸில் கொண்டு போய் எக்ஸுக்கு பதிலாக -1 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ -1 + 2 which is equal to -1 whole square 1, minus into minus plus 2 into 1 2, so 2 minus 1 1 which is equal to 3. எஃப் ஆஃப் 6 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். எங்கெங்கெல்லாம் எக்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் 6 சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதுதான். divided by 6 plus 2 which is equal to 36 minus 12 divided by 8 which is equal to 24 by 8 equal to 3. அப்போ f of -1ம் f of 6ம் ஈக்குவலாக இருக்குது. அப்போ இந்த மூணு கண்டிஷன்ஸுமே என்ன செய்யுது, சாட்டிஸ்ஃபை ஆகிடுது. அப்போ ரோல்ஸ் தியரம் சாட்டிஸ்ஃபைடு ஃபார் 3 கண்டிஷன்ஸ். இல்லைன்னா ஆல் த 3 கண்டிஷன்ஸ் ஆர் சாட்டிஸ்ஃபைடுன்னு எழுதிக்கலாம். ஆல் த 3 கண்டிஷன்ஸ் ஆர் சாட்டிஸ்ஃபைடு. இது சாட்டிஸ்ஃபை ஆனால் தான் நம்ம என்ன செய்ய முடியும், அந்த கேட்குற பாயிண்ட் இருக்கு இல்லையா, அந்த டேஞ்சன்ட் பேரலல் டு எக்ஸ் ஆக்சிஸ் அந்த பாயிண்ட் என்னன்னு கேட்குறாங்க இல்லையா, அதை நம்ம கண்டுபிடிக்க முடியும். அதை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, நம்மளுக்கு கொடுத்துருக்க எஃப் ஆஃப் எக்ஸை ஒரு தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கணும். எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸை 0க்கு ஈக்குவேட் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கிடச்சிரும், இந்த எக்ஸோட வேல்யூ கிடச்சிரும். அவங்க கேட்குற எக்ஸோட வேல்யூ கிடச்சிரும். ஓகேவா? இப்போ எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்க வேண்டியதான். இது எந்த ஃபார்மேட்டில் இருக்குது, u/v ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் u/v which is equal to vu dash minus uv dash divided by v square. டினாமினேட்டரில் இருக்கிறது v, நியூமரேட்டரில் இருக்கிற டேர்ம் வந்து u. ஸோ ஃபஸ்ட் என்ன செய்கிறாங்க, vu டேஷுங்கும் போது v டினாமினேட்டரில் இருக்கிற டேர்மை அப்படியே எழுதிக்கிங்க. x + 2 இன்ட்டு u dash. u டேஷுங்கிறது இது நியூமரேட்டரை ஒரு தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கணும். இப்போ x² - 2xன்னு இருக்கு இல்லையா, அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். x² டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும், 2x. அதாவது x/n ஃபார்முலா n × x/n - 1 minus 2 into x டிஃப்ரென்ஷியேட் பண்ண என்ன கிடைக்கும், 1 minus uv dash. u நியூமரேட்டரில் இருக்கிற டேர்ம் x² - 2x அதை அப்படியே எழுதிங்க. இன்ட்டு v dash. v dashங்கிறது டினாமினேட்டர் என்ன செய்யணும், ஒரு தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கணும். x + 2ன்னு இருக்கு இல்லையா, எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1, கான்ஸ்டன்ட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0. ஸோ 1ன்னு இருக்கும். டிவைடட் பை v ஸ்கொயர். டினாமினேட்டரில் என்ன டேர்ம் இருக்கோ அதை அப்படியே ஸ்கொயர் பண்ணி எழுதிக்க வேண்டியதான். இப்போது இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி சிம்பிளிஃபை பண்ணி வச்சுக்கலாம். ஸோ x into 2x 2x ஸ்கொயர், x into -2 -2x, எகெயின் இங்கே +2 இருக்குது. இந்த +2வால் ஒரு டேர்மையும் மல்டிப்ளை பண்ணால் +2 into +2x 4x, 2 into -2 -4. எகெயின் இங்கே பாருங்கள், 1ஆல் அதை மல்டிப்ளை பண்ணால் இந்த டேர்ம் தான் இருக்க போகுது. இப்போ மைனஸை உள்ளே எடுத்துகிட்டு போயிடுங்க. இப்போ ஒரு டேர்மையும் மைனஸால் மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கணும். ஸோ -x² + 2x டிவைடட் பை x + 2 the whole square.
இப்போது மைனஸ் 2x ப்ளஸ் 2x கேன்சல் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு 2x ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்குது. அதை நம்ம எக்ஸ் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். ஸோ ரீஅரேஞ்ச் பண்ணும்போது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4x மைனஸ் 4 டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் 2 ஹோல் ஸ்கொயர்னு இருக்குது. இப்போ என்ன செய்யணும், நம்ம எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸை 0க்கு ஈக்குவேட் பண்ணணும். அப்போ தான் நம்மளுக்கு அந்த கிரிட்டிக்கல் பாயிண்ட் கிடைக்கும். ஓகேவா? அப்போ எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸை 0க்கு ஈக்குவேட் பண்ணோம்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4x மைனஸ் 4 டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் 2 த ஹோல் ஸ்கொயர். இந்த கிடச்சிருக்கு இல்லையா? அது அப்படியே என்ன செய்யணும், ஃபைனல் ஆன்சரை 0க்கு ஈக்குவேட் பண்ணணும். இப்போ இது 0வோட மல்டிப்ளை பண்ணும்போது இந்த டேர்ம் அப்படியே 0 ஆகிடும். இப்போ நியூமரேட்டர் பார்ட் மட்டும் என்ன இருக்கும், ஈக்குவல் டு 0ன்னு இருக்கும். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4x மைனஸ் 4 ஈக்குவல் டு 0. ப்ராடக்ட் வந்து மைனஸ் 4, சம் வந்து 4. 3 1 சார்னு எடுத்தால் 2 2 2 சார் 4 எந்தது எடுத்தாலும் என்ன செய்யாது, நம்மளுக்கு இங்கே ப்ளஸ் 4 வராது. அதனால் ஃபார்முலா மெத்தடுக்கு போயிட வேண்டியதான் அதை சால்வ் பண்ணுறதுக்கு. அப்போ என்ன ஆகும், இப்போது எக்ஸ் வேணும்னா என்ன செய்வீங்க, மைனஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac டிவைடட் பை 2a. இப்போ ஏங்கிறது 1, எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட், பிங்கிறது 4, சிங்கிறது மைனஸ் 4 இல்லையா? அப்படியே சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதுதான். பிங்கிறதுக்கு பிங்கிறதுனால மைனஸ் 4 ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயருங்கிறது 4 ஸ்கொயர் மைனஸ் 4 இன்ட்டு ஏவோட வேல்யூ 1, சியோட வேல்யூ மைனஸ் 4 டிவைடட் பை 2 இன்ட்டு ஏவோட வேல்யூ 1 which is equal to minus 4 plus or minus root of 4 square 16 minus into minus plus 4 4s are 16 divided by 2 which is equal to minus 4 plus or minus இங்கே 2 16 இருக்கு இல்லையா, அதாவது 16 plus 16ங்கிறதுல 16 காமனாக எடுத்துட்டிங்கன்னா 1 plus 1ன்னு இருக்கும். அப்போ 16 into 2ன்னு இருக்கும் ப்ராக்கெட்டில். ஆர் நீங்கள் எப்படி வேணாலும் போட்டுக்கலாம், ரூட் ஆஃப் 32ன்னு போட்டுக்குங்க. 16 plus 16 32 divided by 2 which is equal to minus 4 plus or minus 32ங்கிறது இப்போ என்ன செஞ்சுக்கலாம், 16 into 2 32ன்னு பிரிச்சுக்கலாமா? 16ங்கிறதுக்கு ரூட் எடுத்திங்கன்னா 4 கிடைக்கும், ரூட் 2ங்கிறதுக்கு அப்படியே தான் இருக்கும். ஸோ டிவைடட் பை 2. இப்போ எல்லா டேர்ம்லேருந்தும் 2 காமனாக எடுத்துக்கலாம். இப்போ 2 into minus 2 plus or minus 2 root 2 divided by 2. 2 கேன்சல் ஆகிடுச்சு. அப்போ எக்ஸுக்கு 2 வேல்யூஸ் கிடச்சிருக்கு. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 2 ப்ளஸ் ஆர் மைனஸ் 2 root 2 இல்லையா? இப்போது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 2 ப்ளஸ் 2 root 2ன்னு எடுத்துக்கங்க. அப்போ இது என்னாகும், இந்த 2வை வெளியில் எடுத்துடலாம். ரூட் 2ங்கிறது 1.414, 2வை வெளியில் எடுத்துட்டோம்னா மைனஸ் 1 ப்ளஸ் 1.414ன்னு வரும். ஸோ இது கேன்சல் பண்ணும்போது 0.414ன்னு வரும். அப்போ 0.8 சம்திங் கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா -2 root 2 இருக்கு இல்லையா, அதுலேருந்து 2வை வெளியில் எடுத்துட்டிங்கன்னா -1 - 1.414ன்னு கிடைக்கும். அப்போ இது வந்து என்ன ஆகிடும், 2 into -2.414ன்னு கிடைக்கும். அப்போ என்ன ஆகிடும், -4ன்னு ஆன்சர் வந்துடும். அப்போ நம்மளோட லிமிட்டே எதுலேருந்து ஆரம்பிக்குது, -1லேருந்து தான் ஆரம்பிக்குது. அப்போ -4ங்கிறது அதுக்கு முன்னாடியில் வந்துடும், ஃப்ரண்ட்டில் நம்பர் லைனில் பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும், -4 -3 -2 -1 0 1 2 3 அது வரைக்கும் 6 வரைக்கும், இதுலேருந்து இது வரைக்கும் தான் நம்மளுக்கு லிமிட், இது கிடையாது. அப்போ -4ன்னு வர்றதை நம்ம என்ன செய்யக்கூடாது, எடுத்துக்கக்கூடாது. எந்த ஒரு ஆன்சரை மட்டும் நம்ம எடுத்துக்கணும், வெறும் இந்த ப்ளஸ்ஸோட வேல்யூ மட்டும்தான் எடுத்துக்கணும். ஓகேவா? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -2 root 2 நாட் பிலாங்கிங் டு -1, 6. இது இந்த போர்ஷன் வந்து பிலாங்கிங் டு -1, 6. அப்போ நம்ம இந்த வேல்யூ தான் எடுத்துக்கணும் கிரிட்டிக்கல் பாயிண்ட்னு. Therefore, critical point C is equal to -2 plus 2 root 2. Okay, va?